ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நல்ல காரசாரமான மட்டன் ஈரல் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டு கிளறி விட்டுக்கலாம். 2 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம், அடிப்பிடிக்காத அளவுக்கு. வெங்காயம் தக்காளி பொறுமையாக வதங்கி வரட்டும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் ஈரல் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட இதுவும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பும் காரமும் எல்லா சைடும் வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். ஈரல் வேகிறதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா வேகிறப்ப ஈரல்லேருந்து தண்ணி விடும், அதிகமாகிடும். அதனால் கம்மியாக சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். ஈரல் வேக 10 நிமிஷம் எடுக்கும். இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நீங்கள் அதிகமாக வேணும்னாக்கா இன்னொரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் மாதிரி சுருண்டு வரணும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு ஓப்பன்லேயே கிளறி விட்டுக்கலாம். கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சுருண்டு வருது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, சுருண்டு வந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலில் சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான தகவலையும் சொல்கிறேன். இதை தொக்கை வலிச்சு வச்சதும் கடாயில் இருக்க மீதி தொக்கோட சுட சுட சாதத்தை போட்டு பெரட்டி கலந்து தொக்கு சாதம் சாப்பிட்டு பாருங்கள். இது வேறு லெவலாக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இது கூட ஒரு ஆஃப் பாயில் வச்சு கூட ஈரல் தொக்கையும் வச்சு சர்வ் பண்ணுறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.